Yes, good afternoon, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டேலியில் கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் 90 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? காலம்புற ஒரு வீடியோ போட்டுட்டேன். வீடியோ 1. இன்னைக்கு எம்சிக்யூ கொஸ்டினில் வீடியோ 2 பாருங்கள். 2வது பார்ட் 51வது கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த 50 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. Which among the following is not the place where inventories are stored? Which among the following is not the place? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி இதுக்கு வந்து பாசிட்டிவ் இது ஆன்சர் பாருங்க. Which among the following is the place where inventories are stored? இன்வென்ட்ரி எல்லாம் எங்கே வைப்போம்? லொக்கேஷன், ரேக்கு, குடோன், சேஃப்டி ஸ்டாக். எங்கே வைக்க மாட்டோம் அப்படின்னா சேஃப்டி ஸ்டாக். ஓகேவா? எங்கே வைப்போம்? லொக்கேஷன், ரேக், குடோன். எங்கே வைக்க மாட்டோம்? சேஃப்டி ஸ்டாக். ஸோ சேஃப்டி ஸ்டாக் இஸ் த ஆன்சர். இப்போ சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னா என்ன? சேஃப்டி ஸ்டாக் அப்படிங்கிறது எதிர்கால தேவைகளை முன்னிட்டு கையில் வந்து வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசியை நம்ம கையிருப்பாக வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சேஃப்டி ஸ்டாக். அடுத்த கேள்வி. As on 29th March 21, Deepak Enterprises Private Limited purchased goods worth rupees 10,000 on cash. What are the types of accounts involved in this transaction? ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் கேஷ் இன்க்ளூடு பேங்க். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அது கேஷ் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷனா அப்படின்னு பாருங்க. இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக கிரெடிட்டில் வரும். பேங்க்ல செக் கொடுத்து வாங்கினோம்னா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். கேஷ் அக்கௌண்ட்டு கேஷ் கொடுத்தா கேஷு, இல்லைன்னா சன்ட்ரி கிரெடிட் ஆகுது. அந்த அக்கௌண்ட்டு கிரெடிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸுங்கிறது நாமினல், கேஷுங்கிறது ரியல் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். பர்சனலும் ரியலும் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் ரைட்டான ஆன்சர். Which of the following are the subgroup item in the balance sheet? எது வந்து subgroup item அப்படின்னு பார்த்தீங்கன்னா provisions and deposit are the subgroup item in tally plan. Provision and deposits are the subgroup in tally plan. Which of the following details of the purchase order voucher contain? Which of the following details does the purchase order voucher contain? Purchase order voucherல என்ன இருக்கும்? கண்ட்ரி கோடுன்னு 2 வாட்டி இருக்கு, தப்பு. நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் வரும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஆர்டர். நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அண்ட் டேட் ஆஃப் ஆர்டர். முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னா என்ன? என்னன்னா இட் இஸ் த கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் த கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கறது. தட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் an agreement. Agreement is enforceable by law. பர்ச்சேஸ் ஆர்டர்னா நான் இந்த ரேட்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். So date of order and the name of stock item. The option treat all sales as new manufacture in dash allows the user to consider every sales voucher or stock sent for manufacture of goods. Treat all sales as new manufacture. இது வந்து பார்த்தீங்கன்னா the option treat all sales as new manufacture in dash allows the user to consider
Every sales voucher has stock sent for manufacture of clothing. In Tally Prime, இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு 55க்கு? ஸ்டாக் ஐட்டம் மாஸ்டர் தான் ஆன்சர். அதாவது ஸ்டாக் ஐட்டம் மாஸ்டர் அலோஸ் த யூசர் டு கன்சிடர். ஸ்டாக் ஐட்டம் மாஸ்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். In Tally Prime, using dash key, I can navigate from one report to another report without disturbing the current report. Alt G, go to. Alt G, go to. Alt G, go to. இது கண்ட்ரோல் ஜின்னு இருக்கு, கண்ட்ரோல் ஜி இல்ல, ஆல்ட் ஜி. ஆல்ட் ஜி, go to. What is the TDS challan to be generated while making the TDS payment to the department after deducting TDS from the company resident in deductive type? Deductive type. TDS க்கு வந்து பாத்தீங்கன்னா challan number 281, income tax challan number 280. Which of the following item appear on the credit side? இப்போ வந்து பாத்தீங்கன்னா TDS வந்து challan number 280 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். TDS க்கு challan number 280. கூகுள்ல போயிட்டு TDS challan அப்படின்னு போடுங்க. கூகுள்ல போயிட்டு இபே டாக்ஸ்ல TDS challan அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? challan number 280 தான் வரும். இதுக்கு போயிட்டு வரும். நான் காட்டுறேன், ஏன்னா அப்பதான் மறக்காம இருக்கும். தான். Which of the following item appear on the credit side of the trading accounts? Credit sideல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வரும், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இது ரெண்டும் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு வரக்கூடிய ஐட்டங்கள், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். The cash flow statement shows only the actual cash inflow and cash outflow of the business. அதுதான் காட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு 3 வகையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன், கேஷ் இன்ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி, கேஷ் இன்ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓவராலாக கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு, அவுட்ஃப்ளோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி. Tally Prime will search tax rate first at the dash when the tax rate is defined at the multiple level. இது வந்து ஒரு பெரிய கிளாஸாக நான் சொல்லி தரணும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே F11 சொல்லியிருக்கா பார்க்கும் டேலி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு F11, அதுக்கப்புறம் அதில் சொல்லலை அப்படின்னா இன்வென்ட்ரி குரூப்பில் போய் பார்க்கும், அதுலேயும் சொல்லலைன்னா இன்வென்ட்ரியில் வந்து பார்க்கும், அதில் சொல்லலைன்னா லெட்ஜரில் பார்க்கும், லெட்ஜருக்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து லெட்ஜரில் பார்க்கும், அதுக்கு அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஹையரிச்சி லெவல் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கம்பெனி லெவலில் தான் பார்க்கும். In Tally Prime by default there are 2 security level, owner and data security. Yes, true is the right answer. As per the accounting rule, receipt of cash involves the taking aspect and the delivery of stock is the given aspect. Yes, true is the right answer. Cash account debit, party account credit. In Tally Prime, which of the following option is used to import the company data?
From gateway of Tally using top menu, Alt O, import. Tally கூட போறோம், Alt E, current. Alt E வந்து export, sorry. Alt O, import க்கு shortcut Alt O. Click Alt O. In trial balance, which of the following ledger will get listed under current assets? எது வந்து current assets கீழே வரும் அப்படின்னா bank account தான் current assets கீழே வரும். Sales under sales account, capital under capital, advertisement under indirect expenses. Dash is consumed in the production of finished goods. Out of stock material, expired stock material. Dash is consumed in the production of finished goods. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல எது கன்சியூம் ஆகும்? அவுட் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல், இல்லாத ஸ்டாக்கு, எக்ஸ்பைரி ஸ்டாக்கு, ஆயுசு முடிஞ்சு போனது, டெட் ஸ்டாக்கு, செத்து போனது, ரா மெட்டீரியல். எது நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஓகேவா? எதை நம்ம கன்சியூம் பண்ணுவோம்? ரா மெட்டீரியல் தான் கன்சியூம் பண்ணுவோம். ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா பாரு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள் அப்படிம்போம். ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகும். ஒரே ஒரு நிமிஷம் ஃபேன் போடுவோம். ரா மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? finished goods மாற்றுவோம். In Tally Prime, it is possible to generate all the outstanding report by using which of the following menu available in the top of the horizontal bar. In Tally Prime, it is possible to generate all outstanding report by using Alt G, go to. எல்லா ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். all outstanding. ஹரிசாண்டல் பார்னா இது. டாலியில் ஹரிசாண்டல் பார்னா இது. இந்த ஹரிசாண்டல் பார்ல உனக்கு எது வேணும்னாலும் எப்படி நமக்கு கூகுள் கடவுளோ அங்கே போயிட்டு அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங், லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங், பில் அவுட்ஸ்டாண்டிங், எல்லா ரிசீவபிள் பேயபிள் ரிப்போர்ட், குரூப் வைஸு, லெட்ஜர் வைஸு, குரூப் ஸ்டாண்டிங், உனக்கு எப்படி வேணுமோ சன்ட்ரி கிரெடிட்டாரு, சன்ட்ரி டெட்டாரு, பில் வைஸு, ஏஜிங் மெத்தடு, லெட்ஜர் வைஸு, பில் வைஸு, உனக்கு எப்படி வேணும் ரிப்போர்ட். ஒரே கடவுள் ஆல்ட் ஜி. திருவள்ளுவர் மனைவி வாசுகியை ஞாபகம் வச்சுக்கோ. Dash refers to the essential accounting books which serve to keep a record of all the transaction of the particular entry. ஆக்சுவலா ஜேர்னல் அப்படின்னு இருக்கு, டே புக் அப்படின்னு இருக்கு. ஜேர்னல் புக் அல்லது டே புக். டே புக் அல்லது ஜேர்னல் புக் அப்படிங்கிறது என்னன்னா, வாட் ஆர் த டிரான்சாக்ஷன் happened in a chronological order, it is recorded. அது வரிசை கிரமமாக எது முன்னாடி வந்தது, எடுத்த உடனே பர்ச்சேஸ்ன்னு இல்லாம முதல்ல சேல்ஸ், அப்புறம் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் பர்ச்சேஸ், அப்புறம் ரசிப்ட், பேமெண்ட், கச்சாமுச்சான் இருக்கும். பட் என்ன ஆர்டர்ல வருதோ அந்த ஆர்டர்ல அதை நம்ம எழுதுவோம். தட் இஸ் கால்டு டே புக். அது இங்க ஜேர்னல் அப்படின்னு. If check printing is not enabled in the bank ledger creation அல்லது alteration screen, then check print screen will not appear after accepting the payment transaction. True. நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி செக் பிரிண்டிங் வேணும்னா செக் பிரிண்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். அந்த செக் பிரிண்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாம உனக்கு செக் பிரிண்டிங் வருமானா வராது. முதல்ல நீ செக் பிரிண்டிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும், அப்பதான் வரும். Which of the following is the navigation path to read the journal vouch register in Tally Prime? ரொம்ப ஈஸி. ஜேர்னல் ரெஜிஸ்டர் பார்க்கணும்னா ரொம்ப ஈஸி. கேட்வே ஆஃப் டாலி டிஓஜி அப்படிங்கிற மாதிரி டிஓஆர். கேட்வே ஆஃப் டாலியில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ரெஜிஸ்டருக்கு போகணும். கேட்வே ஆஃப் டாலியில் போயிட்டு டிஸ்பிளே டே புக்
அவ்வளோதான். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட் ஜேர்னல் ரிஜிஸ்டரா, கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு ஜேர்னல் ரிஜிஸ்டர். ஸோ இப்போ இந்த ஜேர்னல் ரிஜிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கு அதில் ஜேர்னல் ரிஜிஸ்டர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். Memorandum voucher and reversing journal voucher are known as dash and it will not affect the books of accounts. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர், memorandum voucher and reversing journal voucher are known as accounting voucher but it will not affect the books of accounts. அது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையில் வச்சுக்கோ அந்த அக்கௌண்ட்ஸை. இட் இஸ் நாட் ஒரிஜினல். மெமரண்டம் வவுச்சர்ல ஆப்ஷனல் வவுச்சர்ல நீ ஒரு என்ட்ரி பண்ற அப்படின்னா இட் வில் நாட் அஃபெக்ட் த அக்கௌண்ட்ஸ். we can take the data backup in tally prime in dash format அப்படின்னா tbk 900 format. இதான் நம்ம tally data format. Under the GS regime which of the following entities are exempted from generating the e-invoice? யார் வந்து e-invoice ஜெனரேட் பண்ண வேண்டாம்? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிறவங்க வேண்டாம். ஜாயின் வெஞ்சர் பண்ணி தான் ஆகணும். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பண்ணி தான் ஆகணும். இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ண வேண்டாம். What is the following indentation? Which of the following navigation path is used to split the company data in tally prime? Company data எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது? Which of the following navigation path alt y data split? Gateway of tally alt y data split data. Gateway of tally alt y data அதில் ஸ்பிளிட்ல போயிட்டு ஸ்பிளிட் டேட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/25 ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னா ஸ்பிளிட் ஆகிடும். டேட்டா வந்து ஸ்பிளிட் ஆகும். What is the format of PAN number and it contains how many digit? PAN numberங்கிறது 10 digit. ஃபர்ஸ்ட் வந்து எங்க 10 digit இருக்கு, இதான் இருக்கு. இதான் வந்து PAN number. Under track GST return activities menu which form we cannot be track? எதை வந்து நம்மால ட்ராக் பண்ண முடியாது? GSTR 1, 2A, 2B, GSTR 9 அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. GSTR 1ங்கிறது சேல்ஸ், 2A and 2Bங்கிறது பர்ச்சேஸ், பட் GSTR 9ங்கிறது சம்மரி you cannot track. What are the views we cannot see in the track GST return activities? GST return activitiesல எதெல்லாம் நம்மால பார்க்க முடியாது? எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டையும் அதர் வவுச்சரையும் பார்க்க முடியாது, பாக்கி எல்லாம் பண்ண முடியும். ரிட்டர்ன் வைஸ் பார்க்கலாம், பீரியட் வைஸ் பார்க்கலாம், பேசிஸ் ஆஃப் வேல்யூ பார்க்கலாம், சேஞ்ச் ஆஃப் வியூ பார்க்கலாம். வாட் ஆர் த வியூ வி கேனாட் ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி? கேட்வே ஆஃப் டாலி போங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கும், பார்ப்போம். Gateway of tally, GST report, track GST return activity, அதில் கரெக்ஷன் நீடட், பெண்டிங் ரிப்போர்ட், பெண்டிங் டு பி சேல்டு, GSTR 1, 1A, 2A, 2B, 3B இதெல்லாம் வரும். 9 வராது, 9C வராது. ஓகேவா? சாரி, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அதர் வச்சுரும் வராது. Once TDS is activated in tally prime, it computes the automation for which of the following option? ஆட்டோ பேமெண்ட் டு டிடக்டிவ் பண்ணாது, ஆட்டோ பேமெண்ட் டு டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணாது,
Tally Prime creates stock item automatically based on the deductor selected in F11 company details. பார்ப்போம். Accurately compute TDS to be deducted. Yes, அது பண்ணும். Tally Prime create ledger automatically based on the deductor selected in F11 company details. Compute TDS payment. இந்த ரெண்டும் தான் கரெக்டான ஆன்சர். D and F. What are the default security level available in Tally Prime? Data entry operator and owner. If the company data backup is taken from Tally Prime, the backup file will get the generated as எப்படி இருக்கும்? TBK 1000, TBK 900 இந்த மாதிரி தான் இருக்கும். What are the two type of invoices in GST அப்படின்னா bill of supply, tax invoice. Tax போட்டினா tax invoice, tax போடல அப்படின்னா bill of supply. What is the full form of ODBC? ODBC அப்படின்னா open database connectivity. Open database connectivity இதுதான் வந்து ODBC. Can we see all type of returns using the control B option under the tax registration activate menu? True. Tallyல போறோம், கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். ட்ராக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். கேன் வி சி ஆல் டைப் ஆஃப் ரிட்டர்ன் யூசிங் த கண்ட்ரோல் பி ஆப்ஷன் அண்டர் த ட்ராக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேட் மெனு. இங்கே வந்து பார்க்குறீங்க, இந்த மெனுவில் போனீங்கன்னா கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா டைப் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஆல் ஐட்டம், ஆல் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். GSR 1, 2A, 2B, 2B எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஆல் ரிட்டர்ன் ரிலேட்டட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். In Tally Prime, while recording transaction, credit period or due dates can be provided in. எங்க இருக்கும் அப்படின்னா bill wise detail screenல இருக்கும். எங்க இருக்கும்? bill wise detail. Bank allocation அதெல்லாம் கிடையாது, bill wise. Suhas Electronics Private Limited is liable to pay rent of rupees 4,50,000 as on 16th January 2021 for office space building to AM Construction Private Limited. Since the liable amount exceeds the exemption limit of 2,40,000, the company decided to deduct TDS on rent in the same bill. In this scenario, what will be the TDS amount if the TDS rate charge is 7.5%? 4,50,000 க்கு 7.5% எவ்வளவுன்னு பார்க்கணும். 4,50,000 into 7.5%. 33,750 is the right answer. Calculate net profit if gross profit 45,000, indirect income 25,000 and indirect expenses 35,000. அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் தான் இன்டைரக்ட் இன்கமும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் வரும். கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது ட்ரேடிங் பீரியட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே இந்த பக்கம் இன்டைரக்ட் இன்கம் இருக்கு, அந்த பக்கம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இன்டைரக்ட் இன்கம் 25 lakh, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 35,000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கூட இன்டைரக்ட் இன்கம் கூட்டுங்க. 45, 5, 50, 50, 20, 70, 35 போச்சுன்னா 35,000. $35,000 is the right answer. ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் கூட அடிஷனல் இன்கம் கூட்டி எக்ஸ்பென்ஸை கழிக்கணும். One of the accounting principle of the double entry system is for every debit there is a corresponding credit for an equal amount. True is the right answer. What is the shortcut key to use the helper option from the TDS nature of payment? இதுக்கு வந்து TDS nature of payment வந்து பார்த்தீங்கன்னா Alt H helper நினைக்கிறேன்.
டிடிஎஸ் ஹெல்ப் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் ஸ்கீமுக்கு போகணும். கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாட்யூட் ரிப்போர்ட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட்டு, அதில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். இங்கே கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் போங்க. கிரியேட்டில் போயிட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இருக்கா பாருங்க, ஸ்டாட்யூட்டரியில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். அதில் ஷார்ட்கட் வந்து என்ன இருக்குது, ஆல்ட் ஹெச் ஹெல்ப்பர். இந்த ஹெல்ப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் வந்துடும். அந்த சட்னினா உங்களுக்கு என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் வந்துடும். அதுதான். ஸோ ஆல்ட் ஹெச் ஹெல்ப்பர் இஸ் த ரைட் ஆன்சர். We cannot open the GST portal from the GST track registration. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. GST போர்ட்டல்ல இருந்து ஓபன் பண்ண முடியாது. Mr. Ajay, the owner of MGC Traders, introduced 90 lakh as initial capital to start a business as of 1st April 21 and deposited SBI Bank, Kotak Bank. Which of the following ledger has to be? Actually என்ன பண்றாங்க, கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சாரி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், டெபாசிட்டட் SBI பேங்க் செக் அட் கொடக் மஹிந்திரா. கொடக் மஹிந்திரா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் எங்க வருது பாருங்க. கொடக் மஹிந்திரா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், சாரி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். In the accounting system, dash is known as the books of original entry, source of documents analyzed and recorded is the right answer. In Tally Prime, from the gateway of Tally screen, we can enable the contact detail by using F12 configuration. True is the right answer. Which of the following details will get printed while printing the payment advice? Payment advice வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா payment mode வரும். அதுக்கப்புறம் branch name, issued from, இது ரெண்டு மோடு. Tally Prime provides numerous tools for extracting, interpreting and presenting data in case of both accounting and inventory company. நிறைய டூல்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு. Which reconciliation report is not a reconciliation report under the GST head reconciliation? இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரெகன்சிலேஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. GSTR 9 வந்து ரெகன்சிலேஷன் ரிப்போர்ட் கிடையாது. 1 இருக்கு, 2 இருக்கு, 3B இருக்கு. In the sales voucher, the party detail and dispatch detail can be provided by using control I more option. True. Dash helps analyzing the running cost and the profitability of the item. Track item costs. Track item cost போட்டீங்கன்னா உங்களுக்கு running cost தெரியும். Which is not the GST utilities under the GST report. எது வந்து GST report கிடையாது, utility கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST rate setup utility, RTU upgrade இது கிடையாது. Importing the transaction into Tally அதுவும் கிடையாது. பாக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா update party GST எல்லாமே வந்து utility தான். Alt-K company option from gateway of Tally is used to alter the company in Tally Prime. True is the right answer. What is the navigation path to import the transaction in XML format in Tally Prime? XML format ல வேணும் அப்படின்னா Alt-O import. Import Alt-O. Last question, under track GST return activity, if you press F5, you can see only the period wise return view and can't see. இது வந்து false is the right answer. So thank you very much my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல MCQ questions பார்த்திருக்கோம். இந்த MCQ questions போஸ்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, லைன்ல இருக்க வந்துறேன். 2 நிமிஷம் இருங்க வந்துறேன். இல்ல நீங்க கிளம்புங்க, அட்டெண்டன்ஸ் வந்து பிரசன்ட் போட்டுட்டு நீங்க கிளம்புங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பலாம். Thank you very much. Bye.